கைகோர எஜுகேஷன். நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் நம்பர்ஸ். சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் 5 மேத்ஸ் சமச்சீர்கான சிலபஸ். சோ இந்த சாப்டர்ல மெயினா நம்ம வந்து பார்க்க போறது 5 டிஜிட் நம்பர்ஸ், அப்புறம் வந்து கிரேட்டர் தென் 5 டிஜிட் நம்பர்ஸ் அதை பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரியான ஆபரேஷன்ஸ் எப்படி இந்த நம்பர்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த நம்பர்ஸை எப்படி எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம், எப்படி வந்து எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல வந்து எழுதலாம் அப்படின்றத பத்தி நம்ம இந்த சாப்டர்ல டீடைலா தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? நம்பர்ஸ், நம்பர்ஸ்னா என்னது? எண்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நம்பர்ஸ் பியாண்ட் 10,000. 10,000 அப்படின்றது வந்து என்னது? ஒரு 5 டிஜிட் நம்பர். இதை நீங்க கவுண்ட் பண்ணீங்கன்னா எத்தனை டிஜிட்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத வந்து பாருங்க. 1 2 3 4 and 5. சோ 10,000 அப்படின்றது வந்து ஒரு 5 டிஜிட் நம்பர். சரிங்களா? சோ அதுல இருந்து தான் இந்த யூனிட்டை நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போன வருஷம் 4 டிஜிட் நம்பர் வரைக்கும் பார்த்தோம் பாத்தீங்களா? சோ அதை வந்து நம்ம ரீகால் பண்ணலாம். சரிங்களா? சோ 4 டிஜிட் நம்பர் வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் இருக்கிறதுலே வந்து என்னது? அதாவது 9,999. சோ இதுக்கு அடுத்த நம்பர் 10,000, அதாவது 5 டிஜிட் நம்பரா வந்து மாறிடும். சரிங்களா? சோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? ஜாயின் தி நம்பர்ஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர் டு கெட் அ பிக்சர். டிசெண்டிங் அப்படின்னா வந்து என்னது? பிக் நம்பர் டு ஸ்மால் நம்பர், பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பருக்கு வந்து நம்ம வந்து இந்த டாட்ஸை வந்து ஜாயின் பண்ணணும். சரிங்களா? சோ ஜாயின் பண்ணி என்ன ஃபிகர் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க, அதாவது கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர். சோ இதுக்கப்புறம் இதோட சின்ன நம்பர் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இதுதான் சின்ன நம்பர். சோ இதுக்கும் வந்து சின்ன நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 3,217. சோ நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு போகும், அப்புறம் 7,078ல இருந்து அதுக்கு கம்மியான நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 3,217. சரிங்களா? நெக்ஸ்ட் இதை வந்து பார்ப்போம். 3,010 வந்து இருக்கு. சரிங்களா? சோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். 3,010க்கு அப்புறம் எது வந்து சின்ன நம்பர்? 2,000 2,079. அதாவது இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணும்போது இதுதான் கிரேட்டர் நம்பர். சோ இதை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணும். 3,010க்கு அப்புறம் அதுக்கு அடுத்து இருக்க சின்ன நம்பர் வந்து 2,079. சோ 2,079க்கு அப்புறம் என்ன வரும்? 2,000 வரும். சரிங்களா? சோ 2,000க்கு அடுத்த சின்ன நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 1,098. 1,098க்கு அடுத்த சின்ன நம்பர் 1,007. 1,007க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 968. சோ இந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ணணும். அசெண்டிங் அப்படின்னா வந்து என்னது? பிக் டு ஸ்மால். சோ நெக்ஸ்ட் ஒரு பிக்சர் வந்து கொடுத்திருக்காங்க. இங்க வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். சரிங்களா? ஜாயின் தி நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் டு கெட் அ பிக்சர். சோ ஜாயின் பண்ணலாமா? அசெண்டிங் அப்படின்னா வந்து என்னது? ஸ்மால் டு பிக். இப்படி நினைவு வச்சுக்கோங்க. ஏஎஸ் வந்து இருக்கு பாத்தீங்களா? சோ ஸ்மால் டு பிக். சோ இங்க வந்து பாருங்க, இருக்கிறதுலே சின்ன நம்பர் வந்து இந்த 800 தான் சின்ன நம்பர். சரிங்களா? அதுக்கு அடுத்த சின்ன நம்பர் வந்து என்னது? 978. இது வந்து ஒரு 3 டிஜிட் நம்பர். சரிங்களா? 978க்கு அடுத்து உள்ள சின்ன நம்பர் வந்து என்னது? 1,217. சோ இதுக்கப்புறம் இருக்க சின்ன நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 2,037. சோ இதுக்கு அடுத்து வந்து என்ன வரும்? 5,078. அடுத்து 7,000. 7,000க்கு அடுத்து 8,300. அடுத்து வந்து பார்த்தோம்னா 8,300ல இருந்து 9,999. சோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? ஒரு ஹவுஸ் வந்து கிடைச்சிருக்கு. ப்ரீவியஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? சோ இது வந்து நான் ஃபிஷ் அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். தி யூசஸ் ஆஃப் நம்பர் பியாண்ட் 10,000 இன் ரியல் லைஃப் சிச்சுவேஷன். 10,000க்கு மேல நம்ம நம்பர்ஸ் பயன்படுத்துறோம்ல, நம்மளோட அதாவது அன்றாட வாழ்க்கையில எங்கெல்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன். The price of a television is rupees 18,500. இப்போ ஒரு டிவி வாங்குறோம். அந்த டிவியோட விலை வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 18,500 ரூபாய். இங்க ஆர் மாதிரி போட்டு ஒரு கோடு போட்டிருக்காங்களா, இது வந்து ருபீஸை வந்து இண்டிகேட் பண்ணும். சரிங்களா? இது வந்து ருபீஸ்க்கான ஒரு சிம்பல். அதே மாதிரி the price of a mobile phone is rupees 15,250. மொபைல் போனோட பைசா வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 15,250 ரூபாய். அடுத்து வந்து எல்பிஜி சிலிண்டர். வீட்டுல வந்து நம்ம வந்து அடுத்து வந்து என்ன கொடுத்திருக்காங்க? எல்பிஜி சிலிண்டர். நம்ம வீட்டுல வந்து சமையலுக்கு வந்து பயன்படுத்துவோம் பாத்தீங்களா? அந்த சிலிண்டரோட விலை வந்து பாத்தீங்கன்னா 975, அதாவது rupees 975. The price of a wooden cot. வீட்டுல நம்ம மரக்கட்டை பலகை படுக்கிறதுக்காக வந்து போட்டிருப்போம். சரிங்களா? சோ அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 30,000 ரூபாய், rupees 30,000. The price of a car is rupees 4,50,000. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 4,50,000 காரோட விலை. சரிங்களா? The price of a bicycle. இப்போ ஒரு பைசைக்கிள் வந்து வாங்குறீங்க, மிதிவண்டி, அதோட விலை வந்து பாத்தீங்கன்னா
5250 ரூபாய். And the price of a pencil is rupees 115. So அப்ப நம்ம ஒவ்வொரு பொருள் வாங்கணும்னா அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன கொடுக்குறோம், ருபீஸ் வந்து கொடுக்குறோம். இந்த ருபீஸ் வந்து எப்படி வந்து இருக்கு, நம்பர்ஸா வந்து இருக்கு. சரிங்களா? சோ இதத்தான் நம்ம வந்து ரியல் லைஃப்ல நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? price of various items is given in the above data. ஒவ்வொரு ஐட்டத்தோட விலை வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா, classify the data as price more than 10,000 and the price less than 10,000 rupees. இப்போ 10,000 ரூபாய்க்கு மேல இருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்க எழுதணும். more than 10,000ல 10,000தோட கம்மியா இருக்கு பாத்தீங்களா பொருட்கள். சோ அத வந்து நம்ம வந்து less than 10,000 கேட்டகரிக்கு கீழே வந்து எழுதணும். சரிங்களா? சோ இப்போ வந்து எடுத்து எழுதலாமா? சோ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, டெலிவிஷன் கொடுத்திருக்காங்க. டெலிவிஷனோட ரேட் வந்து 18,500. இது வந்து 10,000க்கு மேலையா? எஸ். 10,000க்கு அப்புறம் தான் 11,000, 12,000, 13,000 இப்படி வரும். சரிங்களா? சோ இது வந்து மோர் தென் 10,000. சோ இங்க எடுத்து எழுதலாமா? டெலிவிஷன். டெலிவிஷன் வந்து எவ்வளவு? 18,500. சரிங்களா? ருபீஸ் சிம்பிளை வந்து மறக்காம போட்டுருங்க. அடுத்து மொபைல் போனோட பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரேட் வந்து கிரேட்டர் தென் 10,000. ஏன்னா 10,000க்கு அப்புறம் தான் 11,000, 12,000, 13, 14, 15 இது வரும். சரிங்களா? சோ இங்க வந்து மொபைல் போன் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. மொபைல் போனோட காஸ்ட் வந்து என்னது? ருபீஸ் 15,250. அடுத்து எல்பிஜி சிலிண்டரோட காஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 975 rupees வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து கிரேட்டர் தென் 10,000 லெஸ் தென் 10,000. 10,000ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 digit நம்பர். இது வந்து ஒரு 3 digit நம்பர். சோ இது வந்து கம்மியா வந்து இருக்கு. சரிங்களா? சோ லெஸ் தென் 10,000ல அதை வந்து நம்ம வந்து எடுத்து எழுதணும். எல்பிஜி சிலிண்டர். சோ இதோட காஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ருபீஸ் 975. நெக்ஸ்ட் வந்து உடன் கார்ட் 30,000. இது 5 digit நம்பர். இங்க வந்து கிரேட்டர் தென் 1 வந்து இருக்கு. சரிங்களா? சோ அப்படி பார்த்தோம்னா இது வந்து கிரேட்டர் தென் 10,000க்கு ஈக்குவல். ஓகேங்களா? சோ இது வந்து கிரேட்டர் தென் 10,000. சோ அப்படின்னா இது வந்து எப்படி வந்து எழுதணும்? அதாவது உடன் கார்ட் ருபீஸ் 30,000. பிரைஸ் ஆஃப் அ கார். இது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டிஜிட் இருக்கு கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6. சரிங்களா? சோ 6 digit வந்து இருக்கு. 10,000 அப்படின்றது வந்து ஒரு 5 digit நம்பர். சோ 6 digit நம்பர் தானே கிரேட்டர் நம்பர். சோ இங்க வந்து எழுதிக்கோங்க. கார் போட்டுக்கோங்க. இதோட ரேட் வந்து பார்த்தோம்னா 4,50,000. ஓகேங்களா? அடுத்து பைசைக்கிளோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 digit நம்பரா வந்து இருக்கு. 1, 2, 3, 4. 10,000 வந்து 5 digit நம்பர். ஓகேங்களா? சோ 4 digit நம்பர் வந்து கம்மி தானே 10,000ஓட. சோ அப்படி பார்த்தோம்னா இது வந்து லெஸ் தென் 10,000க்கு வந்து இதை வந்து எழுதணும். சரிங்களா? சோ பைசைக்கிள். இதோட ரேட் வந்து என்னது? 5,250 rupees. அடுத்து பென்சில். இது வந்து 3 digit நம்பர், 5 digitோட கம்மியானது. சோ இது வந்து லெஸ் தென் 10,000க்கு வரும். சரிங்களா? சோ பென்சில் போட்டுக்கோங்க. இதோட பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா ருபீஸ் 115. சோ இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? We have learned about numbers up to 10,000 in the 4th standard. So 4th standardல வந்து நம்ம 10,000 அப்படின்ற நம்பர் வரைக்கும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். சரிங்களா? Now let us know about numbers more than 10,000. So இந்த சாப்டர்ல நம்ம வந்து 10,000க்கு மேல இருக்க நம்பர்ஸ பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த டேபிளை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 10,000க்கு மேல இருக்க நம்பரோட டேபிள் வந்து கொடுத்திருக்காங்க. இதை எப்படி ஃபில் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 10,001. சரிங்களா? சோ இங்க வந்து 1 வந்து இருக்கு. 10,002, 10,003, 10,004. சோ இப்படியே வந்து பார்த்தோம்னா 10,010 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? 10,011. அடுத்து என்ன வரும்? 10,012, 10,013, 10,014, 10,015, 10,016, 10,017, 10,018, 10,019, 10,020, 10,021 கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து 10,022, 10,023, 10,024, 10,025, 10,026, 10,027, 10,028, 10,029, 10,030. சோ இப்படியே வந்து நம்ம வந்து ரிப்பீட் பண்ணிட்டே வந்து இருக்கணும். 10,032, 10,033, 10,034, 10,035, 10,036,
10,037, 10,038, 10,039, 10,040, 10,041, 10,042, 10,043, 10,044, 10,045, 10,046, 10,047, 10,048, 10,049, 10,050, 10,051, 10,052, 10,053, 10,054, 10,055, 10,056, 10,057, 10,058, 10,059, 10,060. அடுத்து 61 கொடுத்திருக்காங்க. 10,062 வரும். சரிங்களா? So 10,063, 10,064, 10,065, 10,066, 10,067, 10,068, 10,069, 10,070. அடுத்து 10,071 கொடுத்திருக்காங்க. 72 வரும். 10,073, 10,074, 10,075, 10,076, 10,077, 10,078, 10,079, 10,080. 10,081 கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன வரும்? 10,082, 10,083, 10,084, 10,085, 10,086, 10,087, 10,088, 10,089, 10,090, 10,091, 10,092, 10,093, 10,094, 10,095, 10,096, 10,097, 10,098, 10,099 and 10,100. So இந்த மாதிரி fill பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? So அடுத்து வந்து பார்த்தோம்னா activity 1 கொடுத்திருக்காங்க. இது வந்து என்னது? Skip count in tens and complete the table. அதாவது இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் கவுண்ட் இன் டென்ஸ், அதாவது டென்ஸா வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணணும். அப்படின்னா 10 ஆட் பண்ணணும் இருக்க நம்பர்ல. சரிங்களா? சோ பண்ணுவோமா? இங்க வந்து பாத்தீங்கன்னா டென்ஸ் அப்படின்றது வந்து எங்க இருக்கு? இது வந்து ஒன்ஸ் டிஜிட், இது டென்ஸ் டிஜிட், இது வந்து ஹண்ட்ரட்ஸ் டிஜிட். சரிங்களா? சோ இது வந்து நம்மளுக்கு தெரியும். சோ இங்க டென்ஸா கூட்டணும்னா இங்க உள்ளது வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? சோ 10,010 கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து என்னது? 10,020, 10,030, 10,040, 10,050, 10,060, 10,070, 10,080, 10,090, 10,100. ஏன்னா 90க்கு அப்புறம் இன்னொரு 10 வந்து நம்ம இங்க ஆட் பண்ணோம்னா 10,100 அப்படின்றது வந்து வரும். சரிங்களா? சோ 10 நம்ம ஆட் பண்ணணும். சோ இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னது? +10, +10, +10. சோ இதுதான் வந்து என்னது? ஸ்கிப் கவுண்ட் இன் டென்ஸ் அப்படின்றதுக்கான அர்த்தம். சோ அப்படி வந்து பார்த்தோம்னா இங்க அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? 10,110 வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து என்ன சொல்லியிருக்கேன்? இது ஒன்ஸ் டிஜிட், இது டென்ஸ் டிஜிட், இது வந்து ஹண்ட்ரட்ஸ் டிஜிட். இங்க டென்ஸ்ன்னு கொடுத்திருக்கனால நம்ம 10 ஆட் பண்ணணும். இப்போ 10,110க்கு அப்புறம் என்ன வரும்? 10,120 வரும். சரிங்களா? சோ இங்க நம்ம கூட்டிட்டோம் டென்ஸ் டிஜிட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா 10,130, 10,140, 10,150, 10,160, 10,170, 10,180, 10,190. அடுத்து என்ன வரும்? இதோட 10 வந்து கூட்டுனீங்கன்னா என்ன வரும்? 10,200 வந்து வரும். சரிங்களா? சோ 10,200. இங்க 10,210 வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன வரும்? 10,200 டென்ஸ் டிஜிட் வந்து கூட்டிட்டே வரணும். சரிங்களா? 220, 10,230, 10,240, 10,250, 10,260, 10,270, 10,280, 10,290. இதோட ஒரு 10 வந்து ஆட் பண்ணோம்னா 10,300 அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அப்படியே வந்து ரிப்பீட் பண்ணுங்க. 10,320, 10,330, 10,340, 10,350, 10,360, 10,370, 10,380, 10,390 and 10,400 இங்க வரும். சரிங்களா? அடுத்து 410, 10,410 கொடுத்திருக்காங்க. 10,420, 10,430,
10,440, 10,450, 10,460, 10,470, 10,480, 10,490, 10,500. 10,510 கொடுத்திருக்காங்க. 10,520, 10,530, 10,540, 10,550, 10,560, 10,570, 10,580, 10,590, இதுக்கப்புறம் 10 சேர்த்தோம்னா 10,600. So next என்ன வரும்? 10,610 இருக்கு. 10,620, 10,630, 10,640, 10,650, 10,660, 10,670, 10,680, 10,690, 10,700. அடுத்து 710, 10,710, 10,720, 10,730, 10,740, 10,750, 10,760, 10,770, 10,780, 10,790 and 10,800. 810 கொடுத்திருக்காங்க. 10,810. So 10,820, 10,830, 10,840, 10,850, 10,860, 10,870, 10,880, 10,890, 10,900. அடுத்து 10,910, 10,920, 10,930, 10,940, 10,950, 10,960, 10,970, 10,980, 10,990. அடுத்து வந்து என்ன வரும்? இதோட இப்போ ஒரு 10 வந்து ஆட் பண்ணுங்க. 10,990. இந்த நம்பர் தெரியலைன்னா அடுத்து என்ன பண்ணணும்? பிளஸ் 10 ஆட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் ஆட் பண்ணணுமா இங்க 0 கிடைக்கும். அடுத்து 9 + 1 10. ஸோ ரிமைண்டர் 1 வந்துடும். திரும்ப வந்து 9 + 1 10. ஸோ இங்க வந்து ஒரு 1 வந்துடும். ஸோ முன்னாடி வந்து 0 தான் அர்த்தம். ஸோ 1 + 0 இங்க வந்து 1 தான் கிடைக்கும். அதே மாதிரி 1 + 0 இங்க வந்து 1 கிடைக்கும். ஸோ இங்க என்ன வரும்? 11,000. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து என்னது? ஸ்கிப்பிங் டென்ஸ். சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது எக்ஸசைஸ் 2.1 fill in the blanks. சோ இந்த blanks நம்ம fill பண்ணலாமா? சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? 10,101, 10,102. இது வந்து ஒரு 5 digit நம்பர். சோ அதனால நான் வந்து 10,000 அப்படின்னு வந்து சொல்றேன். சரிங்களா? சோ 1ல வேற ஸ்டார்ட் ஆகுது. அப்படி பார்த்தோம்னா 10,103. அடுத்து என்ன வரும்? இங்க வந்து பாத்தீங்கன்னா skip by ones. எல்லாத்துலயும் 1 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சோ 10,103 ஓட நீங்க 1 வந்து ஆட் பண்ணீங்கன்னா அடுத்து என்ன கிடைக்கும்? 10,104 வந்து கிடைக்கும். சோ இதோட பிளஸ் 1 வந்து பண்ணுங்க. 10,105 கிடைக்கும். அடுத்து பிளஸ் 1 வந்து பண்ணோம்னா 10,106 பிளஸ் 1 வந்து பண்ணுங்க. 10,107. சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா 10,220 கொடுத்திருக்காங்க. அடுத்து 10,230. இங்க வந்து பார்த்தோம்னா டென்ஸ்ல இருக்க டிஜிட் வந்து 10 வந்து கூடிட்டு இருக்கு. சரிங்களா? டென்ஸ் டிஜிட் மட்டும் கூடாது. அப்படின்னா 10 வந்து ஆட் பண்ணிருக்காங்க. 10,220 ஓட 10 ஆட் பண்ணும்போது 10,230 கிடைக்கும். சோ 10,230 ஓட பிளஸ் 10 வந்து பண்ணீங்கன்னா 10,240 வந்து கிடைக்கும். சோ இதோட வந்து நம்ம இப்போ ஒரு 10 ஆட் பண்ணணும். அப்படின்னா என்ன கிடைக்கும்? 10,250 வந்து கிடைக்கும். இதோட ஒரு 10 வந்து ஆட் பண்ணோம்னா 10,260 கிடைக்கும். இதோட ஒரு 10 வந்து ஆட் பண்ணோம்னா 10,270. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க 10,920 கொடுத்திருக்காங்க. இங்க வந்து 10,960 கொடுத்திருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா டென்ஸ் டிஜிட் வந்து மாறுபடுது. சோ அப்படின்னா டென்ஸா வந்து ஆட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ அப்படின்னா அடுத்து பிளஸ் 10 வந்து பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 10,930. இதோட 10 வந்து ஆட் பண்ணோம்னா 10,940. இதோட வந்து ஒரு 10 வந்து ஆட் பண்ணீங்கன்னா 10,950. அதோட ஒரு 10 ஆட் பண்ணும்போது 10,960 கிடைக்கும். இதோட ஒரு 10 வந்து ஆட் பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 10,970. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஆட் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் பாப்போமா? ப்ராப்ளம் நம்பர் டி. என்ன கொடுத்திருக்காங்க? 11,101. அடுத்து 11,102, 11,103.
இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் டிஜிட் மாறுது அப்படின்னா ஒன்னா ஆட் பண்ணிருக்காங்க. சோ இதோட ஒன்ன வந்து ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 11,104 வந்து கிடைக்கும். இதோட ஒன்ன ஆட் பண்ணோம்னா 11,105. இதோட ஒன்ன வந்து ஆட் பண்ணோம்னா 11,106. ஓகேங்களா? இதோட ஒன்ன வந்து ஆட் பண்ணோம்னா 11,107. சோ இந்த மாதிரி ஃபில் பண்ணணும். சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா சிமிலர் டு பேட்டர்ன்ஸ் தான். சோ அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுங்க. Let us know. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் நம்பரை வந்து எப்படி 5 டிஜிட் நம்பரா கன்வெர்ட் பண்றது அப்படின்றது வந்து கொடுத்திருக்காங்க. எப்படி வந்து கன்வெர்ட் பண்ண முடியும்? அதாவது கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் 9,999. இதோட வந்து ஒரு ஒன்ன வந்து சேர்த்தாங்கன்னா அது வந்து என்னது 5 டிஜிட் நம்பரா வந்து மாறிடுது. ஏன்னா 9,999க்கு அடுத்த நம்பர் வந்து என்னது 10,000. சோ அதே மாதிரி கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர் எடுத்திருக்காங்க. இதோட வந்து ஒன்ன வந்து சேர்த்தோம்னா அது வந்து என்னது 6 டிஜிட்டா வந்து மாறுது. சோ அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? லேக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. 1 லேக். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க 9,99,999 இருக்கு. இதோட ஒன்ன வந்து ஆட் பண்ணும்போது 10 லேக்கா வந்து கிடைக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 டிஜிட் நம்பர். அதே மாதிரி 7 டிஜிட் நம்பர், லார்ஜஸ்ட் 7 டிஜிட் நம்பர் இருக்குல்ல, அதோட ஒன்ன ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஒரு 8 டிஜிட் நம்பர் வந்து கிடைக்குது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா க்ரோ அப்படின்னு வந்து சொல்லுவோம். க்ரோர். சரிங்களா? சோ இங்க வந்து பாருங்க எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு. 1 2 3 4 5 6 7. இது வந்து 8 டிஜிட் நம்பர். சரிங்களா? 8 டிஜிட் நம்பர்ல ஃபர்ஸ்ட் டிஜிட் இருக்கு பாருங்க, மித்தது எல்லாமே வந்து ஜீரோவா இருக்கு. இது வந்து என்ன சொல்லுவோம்? 1 crore அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? சோ இங்க 7 சைஃபர் வந்து இருக்கு. Do you know the number with 100 zeros after 1 is called Google? இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, அதாவது ஒரு நம்பர் 1 எடுத்துக்கிட்டு அது பக்கத்துல வந்து 0 0 0 இப்படி வந்து ஒரு 100 ஜீரோ வந்து இருந்துச்சுன்னா இது வந்து என்னன்னு வந்து சொல்லுவாங்களாம்? 1 Google அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். சரிங்களா? அதாவது 1 with 100 zeros. இங்க வந்து 100 zeros அப்படி இருந்தா அதுக்கு வந்து என்னது? கூகுள் அப்படின்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது லேக்ஸ் இன் மெனி வேஸ். ஒரு லேக்க வந்து எப்படி எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். சோ 1 லேக் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு வந்து எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 1 2 3 4 5 ஜீரோஸ். ஓகேங்களா? சோ 1 போட்டு ஒரு 5 ஜீரோஸ் வந்து எழுதிக்கோங்க. 1 2 3 4 5. சோ இப்போ இந்த ஜீரோ வந்து ஒன்ஸ் பிளேஸ். ஓகேங்களா? சோ இது வந்து ஒன்ஸ், இது வந்து டென்ஸ், இது ஹண்ட்ரட்ஸ், அடுத்து என்ன வரும்? 1000, 10,000, அடுத்து வந்து லேக். சோ அதனால தான் இது வந்து 1 லேக் அப்படின்னு வந்து சொல்றோம். ஏன்னா 1 இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ இதை எப்படி எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ ஒன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த 1 லேக்ல வந்து எத்தனை ஒன்ஸ் இருக்கு? கவுண்ட் பண்ணுங்க. அதாவது மொத்தமா எடுத்துக்கிட்டோம்னா 1 லேக் ஒன்ஸ் வந்து இருக்கு. அதனால தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 லேக் 1க்கு அப்புறம் 5 ஜீரோ போட்டுட்டு ஒன்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது 1 லேக் ஒன்ஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து எவ்வளவு டென்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, சோ இதுதான் வந்து டென்ஸ். இங்க தானே டென்ஸ் வந்து இருக்கு. சோ எவ்வளவு டென்ஸ் வந்து இருக்கு? அதாவது 10,000 டென்ஸ் வந்து இருக்கு. சோ கவுண்ட் பண்ணுங்க. இங்க வந்து 10,000. சரிங்களா? சோ 10,000 டென்ஸ் வந்து இருக்கு. இங்க வந்து என்ன போடணும்? 1 போட்டு 1 2 3 4. சோ 10,000 டென்ஸ் இருக்கு. சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது எவ்வளவு ஹண்ட்ரட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். சோ ஹண்ட்ரட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. சோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருக்கு? 1000 1000 இருக்கா? சோ 1000 ஹண்ட்ரட்ஸ் வந்து இருக்கு. சரிங்களா? சோ இங்க வந்து எவ்வளவு ஹண்ட்ரட்ஸ்? 1000 ஹண்ட்ரட்ஸ். சோ அடுத்து வந்து எவ்வளவு தௌசண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, அதாவது தௌசண்ட்ஸ் வந்து இங்க இருக்கா? இதுக்கு முன்னாடி வந்து 100 அப்படின்னா 100. சோ 100 தௌசண்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அதே மாதிரி எத்தனை 10,000 இருக்கு வந்து பாருங்க. அதாவது 10,000 அப்படின்றது வந்து இங்க இருக்கு. சோ 1 and 0 தான். சோ 10,000 வந்து இருக்கு. சரிங்களா? சோ 1 லேக் எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் அதுக்கான கணக்கு. சோ நெக்ஸ்ட் இதே ஃபார்மேட்ல க்ரோஸை எப்படி ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்றத நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். சரிங்களா? சோ க்ரோஸ்க்கு வந்து எத்தனை ஜீரோ வந்து இருக்கு? 1 2 3 4 5 6 7. 7க்கு முன்னாடி 1 இருக்கு. சரிங்களா? சோ இங்க நான் வந்து 1 போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 6 7. சோ 1 crore நான் வந்து எழுதிட்டேன். சரிங்களா? சோ இதுக்கு வந்து நான் இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா, கடைசி ஜீரோக்கு வந்து ஒன்ஸ், எப்பயும் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல வந்து எழுதுங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000,
10,000க்கு முன்னாடி என்ன வரும் லேக் வரும் சரிங்களா லேக் அதுக்கு முன்னாடி வந்து 10 லேக் சோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா crore சரிங்களா சோ இதுதான் இந்த நம்பருக்கான ரெப்ரசன்டேஷன் சோ இப்போ இதுல வந்து எவ்வளவு ஒன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சோ இந்த கம்ப்ளீட்டா இருக்கிறதான ஒன்ஸ் சோ இங்க தானே ஒன்ஸ் வந்து இருக்கு சோ அப்படின்னா இதை அப்படியே வந்து எழுதிக்கோங்க அதாவது 1 crore வந்து பார்த்தோம்னா 1 crore ஒன்ஸ் இருக்கு சோ 1 போட்டுக்கோங்க எத்தனை ஜீரோ எழுதணும் 1 2 3 4 5 6 7 சரிங்களா சோ அப்படி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறது டென்ஸ் சரிங்களா சோ இப்போ வந்து இதுல எவ்வளவு டென்ஸ் இருக்கு 1 போட்டுக்கோங்க 1 2 3 4 5 6 சரிங்களா அதாவது எவ்வளவு இருக்கு சோ இத வந்து இப்போ வந்து கவுண்ட் பண்ணீங்கன்னா 10 லேக் இருக்கு 10 லேக் டென்ஸ் வந்து இருக்கு சரிங்களா சோ இங்க இருக்கு 10 இங்க வந்து 10 லேக் அப்படி இல்லைன்னா இத நம்பரா வந்து போடணும்னா 1 1 2 3 4 5 6 சரிங்களா 6 வந்து போட்டுக்கோங்க அடுத்து எவ்வளவு ஹண்ட்ரட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா சோ இங்க இருக்கு ஹண்ட்ரட்ஸ் சோ அப்படின்னா இது முன்னாடி வரைக்கும் எழுதிக்கணும் 1 0 0 0 0 இதுக்கு ஒரு 0 சரிங்களா சோ அப்படின்னா எவ்வளவு ஹண்ட்ரட்ஸ் இருக்கு அதாவது 1 lakh 100 வந்து இருக்கு சரிங்களா சோ 1 lakh 100 வந்து எப்படி நம்பர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணலாம் 1 போட்டு 1 2 3 4 5 போட்டுக்கோங்க சரிங்களா சோ 1 lakh ஹண்ட்ரட்ஸ் வந்து இருக்கு 1 crore அடுத்து வந்து எவ்வளவு தௌசண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் சோ தௌசண்ட்ஸ்க்கு இங்க இருக்கு சோ நான் அப்படியே 1000 வந்து எழுதிக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அதாவது 1 0 0 0 0 10,000 வந்து இருக்கு சரிங்களா சோ அப்படியே வந்து கீழே எழுதிக்கிறேன் அப்படின்னா 10,000 thousands வந்து இருக்கு சரிங்களா சோ எங்க இருக்கு thousands இங்க இருக்கு இங்க வந்து 10,000 நான் வந்து போட்டுக்கிறேன் அதாவது 1 crore எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து 10,000 thousands இருக்கு அடுத்து வந்து என்ன பார்க்கணும் 10,000 சோ இதை நான் வந்து கீழே இறக்குறேன் இது 10,000 இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு 1000 வரைக்கும் இருக்கு சரிங்களா சோ இத வந்து நான் வந்து எழுதிக்கிறேன் அதாவது 1000 10,000s சோ இங்க வந்து 1000 போட்டுக்கோங்க 1000 10,000s வந்து இருக்கு ஒரு crore அடுத்து வந்து என்னது lakhs சரிங்களா சோ lakhs எங்க இருக்கு இங்க இருக்கு lakhs அப்படியே கீழே இறக்குறேன் இங்க வந்து lakhs வந்து போட்டுக்கிறேன் இங்க வந்து பார்த்தோம்னா 100 வந்து இருக்கு சரிங்களா சோ 100 lakhs வந்து இருக்கு 100 லட்சம் சேர்ந்தா 1 கோடி அவ்வளவுதான் சரிங்களா சோ இங்க வந்து 100 lakhs வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் 10 lakhs எத்தனை இருக்கு சோ 10 lakh கீழே கரஸ்பாண்டிங்கா கோடு போடுறேன் சரிங்களா சோ இது வந்து 10 lakh வந்து மீன் பண்ணுது இங்க முன்னாடி 10 தான் இருக்கு சரிங்களா அப்படின்னா 10 lakh அதாவது 10 லட்சத்தை சேர்த்தோம்னா 1 கோடி அதாவது 10 லட்சத்தை சேர்த்தோம்னா 1 கோடி சோ இதுதான் இதுக்கான அர்த்தம் சரிங்களா சோ 10 lakhs சோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க